நலச்சங்கத்தினுடைய அனைத்து மாவட்ட தலைவர், செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையை மாநில பொதுக்குழு மூலமாக கடந்த ஆட்சியாளரிடம் அனுப்பி வைத்தோம். கோரிக்கை எந்த கோரிக்கையும் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தினால் இரு திராவிட கட்சிகளுக்கும் கோயில் பூசாரி நலச்சங்கம் ஆதரவு அளிக்கவில்லை. அதன் பேரிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளும் ஒரு மௌன புரட்சியை ஏற்பாடு செய்து தமிழகத்திலே புதிய இரு திராவிட கட்சிகளுக்கு மாறாக புதிய அரசை பொறுப்பேற்கும் வகையில் தமிழக பூசாரிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்துள்ளார்கள். இந்த சிறப்பான வேளையில் தமிழக முதல்வருக்கு, புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வருக்கு கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான பூசாரிகள் வறுமையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய பெரும்பாலான முக்கிய கோரிக்கையை கூட கடந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி தரவில்லை. பூசாரிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதாக கூறி கடைசி நேரத்திலே பேரளவிலே ஆட்சி முடியும் பொழுது ஒரு சில திட்டங்களை அறிவித்து அதற்கு அரசாணை கூட பிறப்பிக்க முடியாத சூழ்நிலையில் அந்த அரசு இப்பொழுது வெளியேற்றப்பட்டுள்ளது. கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையை மனுவாக தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை மனுவை சங்கத்தின் சார்பாக நேரடியாக அளிப்பதென கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பூசாரிகளுடைய கோரிக்கையை இந்த அரசு கண்டிப்பாக ஏற்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழக அரசுக்கு கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். பொறுப்பாளர்களே, நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை இங்கே நீங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய கருத்துக்களின்படி தற்பொழுது பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய கோரிக்கையை கடந்த ஆட்சியாளர்கள் பேரளவிலே அறிவிப்புகளை வெளியிட்டு பூசாரிகளுக்கு கிராம கோயில் பூசாரி நல வாரியத்திற்கு அலுவல்சாரா உறுப்பினர்களை நியமிக்கப்படாமலும் பூசாரிகள் ஓய்வூதியம் தேர்வுக்குழுவை கூட்டப்படாமலும் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுமார் 1500 பூசாரிகள், புதிய பூசாரிகளுடைய விண்ணப்பம் ஓராண்டுகளாக ஆணையர் நடுவலத்திலே தேங்கி கிடக்கின்றது. அந்த விண்ணப்பங்களை எல்லாம் தேர்தலுக்கு முன்பு அதை சிறப்பு கூட்டம் நடத்தி செயல்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும், ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வைத்தும் கடந்த அரசானது எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. குறிப்பாக ஓட்டு கேட்பதற்காக பூசாரிகளை சந்திப்பதற்கு மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர்களும் வேட்பாளர்களும் வருகின்றார்கள். ஆனால் ஜெயித்த பிறகு பூசாரிகளுடைய கோரிக்கையோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலோ அதையெல்லாம் அவர்கள் செய்தி சாய்ப்பதில்லை. அப்படித்தான் இந்த கடந்த காலங்களிலே இருந்த அரசு செயல்பட்ட காரணத்தினால்தான் போக்கடிக்கப்பட்டு இப்பொழுது எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றது. நம்மையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் செயல்பட்டு 5 ஆண்டுகளாக பூசாரிகள்
அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு கடைசி நேரத்தில் ஒரு அரசு விழா ஏற்பாடு செய்து கோயில் பூசாரி நலச்சங்கத்தை புறக்கணித்ததின் பேரில தற்பொழுது அந்த அரசு துரத்தி அடிக்கப்பட்டு தற்பொழுது புதிய ஆட்சி மலரக்கூடிய நிலையிலே வளர்ந்து அந்த ஆட்சியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பூசாரிகளையும் திருக்கோயில்களையும் யார் ஒருவர் எந்த கட்சியாக இருக்கட்டும் யார் ஒருவர் இதாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் உரிய பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே இனம் நம்முடைய பூசாரிகள் இனம். பூசாரிகளை மதிக்காத எந்த ஒரு அரசும் அடுத்ததாக ஆட்சிக்கு வந்ததில்லை. பூசாரிகளுடைய கோரிக்கையை பலமுறை அரசிடம் எடுத்துரைக்கப்பட்டும் ஆகட்டும் பார்க்கலாம் என்று காலத்தை கடத்தியவர்கள் இப்பொழுது நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அமைப்பு கடந்த ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு ஒரு நலத்திட்டங்களை எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு முழுவதும் எப்படி பணியாற்றினோம் என்பதெல்லாம் நம்மோடு பணியாற்றிய பொறுப்பாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சங்கத்தை உதாசீனப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது விரட்டி அடிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயிலையும் பூசாரிகளையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக, இந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக நம்முடைய சங்கம் இருப்பதால் இது போன்ற வார்த்தைகளுக்கும் நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சங்கம் எந்த வகையிலே நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு எனக்கு முன்னாலே பேசிய பொறுப்பாளர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். நாம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமை அல்ல. அந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்து இருக்கிறது அவருடைய சொந்த காசில் தரப்போறதில்லை. நிறைய திருக்கோயில வரக்கூடிய வருமானத்திலிருந்து தான் தராங்க. நம்ம ஒண்ணு பிச்சையெல்லாம் ஒண்ணு கேட்கறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நம்ம என்ன கேட்டோம், கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளாக இந்த பூசாரி நலவாரியத்தை எந்த அரசு கொண்டு வந்ததோ அந்த அரசு முடக்கி வைத்திருக்கிறது. யாரை திருப்திப்படுத்துவதற்காக அந்த நலவாரியம் முடக்கப்பட்டது? ஒரு தொழில் அதிபரை திருப்திப்படுத்துவதற்காக முன்னாள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பூசாரி நலவாரியத்தை அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்யாமல் கடந்த 4.25 ஆண்டுகள் வரை அலுவல் சாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்யாமல் கடைசி நேரத்தில் பூசாரி நலவாரிய உறுப்பினருக்கு நலத்திட்டம் வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள். அதுவும் தற்பொழுது அந்த திட்டங்கள் வரவில்லை. எனவே நம்முடைய பொறுப்பாளர்கள் உங்களுடைய பகுதியிலே சிறப்பான முறையிலே பணியாற்றுங்கள். அதிக எண்ணிக்கையிலே பூசாரிகள் அவர்களை உறுப்பினராக சேருங்கள். எந்த அரசு வந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருமானத்தை அங்கிருந்து வாங்குவாங்க. நம்ம பக்தர்கள் போடக்கூடிய வருமானத்திலிருந்து தான் அறநிலையத்துறை சார்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க நலத்திட்டங்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை அரசு ஏற்கனவே அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை எல்லாம் தற்பொழுது வந்துள்ள அரசிடம் நினைவூட்டக்கூடிய வகையிலே நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் அமைச்சரையும் அரசு அதிகாரிகளையும் ஆணையரையும் கூடிய விரைவிலே சந்தித்து நம்முடைய கோரிக்கை மனுக்களை கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் மாநில நிர்வாகிகள் கூடிய விரைவிலே செய்வோம். பூசாரிகளுக்கு நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதிலே நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் தொடர்ந்து பாடுபடும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திலே அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் அனைவருக்கும் நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சங்கமானது 21 ஆண்டிலே அடி எடுத்து வைக்கின்றது.
எத்தனையோ முதலமைச்சரை எல்லாம் இந்த பூசாரி சங்கம் பார்த்திருக்கின்றது. இந்த முதலமைச்சரையும் பார்க்கும். அவரிடத்திலும் நலத்திட்டங்களை பெறுவோம் என்ற உறுதியோடு நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டும்.